வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு புதிய ரெசிபியோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்க்குறீங்களா? ப்ரௌனி தானே அப்படின்னு. அதுதான் இல்லை, கருப்பு உளுந்தில் ப்ரௌனி செஞ்சுருக்கேன். இது வந்து நானாக யோசித்து செஞ்ச ஒரு ரெசிபி. வயசுக்கு வந்த என்னோடய பொண்ணை வந்து இந்த கருப்பு உளுந்து சாப்பிட வைக்கிறதுக்காக நான் யோசித்து செஞ்சது தான் இந்த ப்ரௌனி ரெசிபி. கருப்பு உளுந்து வந்து ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அதை எந்த விதத்துலையாவது கொடுக்கணும். அவள் சாப்பிடவே மாட்டேன்ட்டா கருப்பு உளுந்தை. அதனால தான் இந்த மாதிரி நான் ப்ரௌனியாக செஞ்சு கொடுத்தேன். கொஞ்சம் கூட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரவே இல்லை. அதே மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1 கப்பு கருப்பு உளுந்தும் 1/2 கப்பு சிகப்பு கவுனி அரிசியும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு வெள்ளை துணியில் காய வச்சுருக்கேன். நீங்கள் வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சாலும் சரி, இல்லை வீட்டில் நிழலில் காய வச்சாலும் சரி, நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இதை மண் சட்டிக்கு மாற்றி நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இதை வந்து வறுத்து எடுக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அரிசி வந்து பொரி மாதிரி வரும். இப்போ நல்லா பாருங்கள், தெரியுது, நல்லா வெள்ளை கலரில் வருது பாருங்கள், அந்த சிகப்பு கவுனி அரிசி. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து ப்ரௌனி செய்யறதுக்கு சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிக்கலாம். நான் டபுள் பாயில்டு மெத்தடில் தான் மெல்ட் பண்ண போகிறேன். 100 கிராம் சாக்லேட்டும் 50 கிராம் பட்டரும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி மேலே இந்த பவுலை வச்சுட்டு தண்ணியை வந்து டச் பண்ணாமல் வைக்கணும் பவுலை. அதே சமயம் ஆவி வெளியில் போகாமல் நல்லா லாக் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சின்னு. இப்போ இந்த ஹீட்லேயே வந்து நம்ம சுகரை கலந்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதில் பாதி சுகரும் பாதி நாட்டு சர்க்கரையும் சேர்த்தா கூட ஓகே தான். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்க்கரை சேர்த்து தான் செய்கிறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது சூடாக இருக்கும்போது முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டாம், ஏன்னா முட்டை வந்து வெந்து போயிடும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம முட்டை ஊற்றணும். இப்போ முட்டையை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டையும் சர்க்கரையும் தனியாக கூட அடித்து இந்த சாக்லேட் கலவையோடு சேர்த்து செய்யலாம். அது இன்னுமுமே நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால இந்த மாதிரி செஞ்சேன். ஓகே தான், நல்லா தான் வந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச மாவுலேருந்து ஒரு 1/2 கப்பு மட்டும் நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடராக எந்த அளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும். 1/2 கப்பு மட்டும் நான் எடுத்திருக்கேன். மீதி இருக்கிற மாவு வந்து நம்ம வேறு ஏதாவது டிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேருங்க. ஏன்னா இது கொஞ்சம் கசப்பாயிடுச்சு. உளுந்து தோலே வந்து கசக்கும். அதனால தான் உளுந்தை வந்து இந்த பொம்பளை பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் செஞ்ச மிஸ்டேக் இதில் வந்து இந்த கொக்கோ பவுடர் வந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் லைட்டாக கசந்துச்சு. மற்றபடி சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்கள் கசப்பு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா வந்து இதை ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்பேச்சுலாவால் நல்லா வலிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டின்னை வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ ஊற்றிடலாம். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து ப்ரௌனி வந்து உடையாமல் நம்ம அழகாக எடுக்க முடியும். ஓவனை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். ப்ரௌனி வெந்துருச்சு, வெளியில் எடுத்துட்டேன். இது நல்லா ஆறட்டும், அப்புறமா நம்ம கட் போட்டு பார்க்கலாம். எடுத்தோடனே 20 நிமிஷம் வைக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஓவனும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும். ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேகலை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கூட்டி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறேன். ப்ரௌனி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணி காமிக்கலாம். என் பொண்ணு தான் கட் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு தெரியாது இது உளுந்தில் தான் செஞ்சது அப்படின்னு. அவளுக்கு ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும்.
இந்த கருப்பு உளுந்தை எப்படியாவது இவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நான் யோசித்தேன். அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கும்போது தான் இந்த மாதிரி ப்ரௌனி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க ப்ரௌனி. இது வந்து கண்டுபிடிக்கவே முடியல அவளால் இது உளுந்தில் தான் செஞ்சது அப்படின்னு. ஆனால் கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் கூடுதலாக போனதுனால கசப்பு தெரிஞ்சிச்சே தவிர மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நல்லாவே விருப்பமாக சாப்பிட்டா. ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கருப்பு உளுந்து சாப்பிடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஹெல்தி. இது வந்து இப்போ தெரியாத அவங்களுக்கு பின்னாடி வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நான் எப்படியாவது என் பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இது முழுக்க முழுக்க என்னோடய ஓன் ரெசிபி. நானாக யோசித்து இதை செஞ்சுருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.